அவருக்கு ஏற்ற துணையை உருவாக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே ஒரு துணையை ஏற்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமண நேரத்துக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த திருமணத்தை அற்புதமாக நடத்தபடியாக செபிக்கிறேன், ஆசீர்வாதமாக நடத்தபடியாக செபிக்கிறேன். அருமையான பெண் வீட்டாரையும் மகன் வீட்டாரையும் ஆசீர்வதிக்கிறார்கள், குறைகளை நிறைவாக்குகிறார்கள். உங்கள் கரம் கொடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மகனை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த சமூகம் பத்திரமாய் பெரிய காலம் மகிமை உமக்கே செல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். அவர் செய்த புறப்பட்ட நேரம் முதல் கர்த்தர் வழிநடத்தி விட வரையிலும் கொண்டு வந்து சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம். மணவாட்டிய ஆயத்த நிலையிலே கர்த்தர் தனிப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். இவ்விடத்திலிருந்து உம்முடைய ஆலயத்தை நோக்கி நாங்கள் புறப்படுகிறோம். உம்முடைய சமூகம் வழி நடத்த வேண்டுமே. பிரயாணப்படுகிற எல்லாரோடும் உடைய கிருபை இருக்க வேண்டுமே. நாங்கள் ஒருமித்து உம்முடைய ஆலயத்திலே உண்மை ஆராதித்து விவாகாரத்திலே உண்மை மையப்படுத்த நடைபெறுகிற விவாக உடன்படிக்கையிலே ஆண்டோடைய கரம் இறங்கி வந்து பிள்ளைகளை ஒன்றாக ஆண்டோடைய பேரவர்களை வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆவியானவரே உடைய மகனை பலப்படுத்துவீராக.
நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நிம்மதியார் தீரும் நாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நிம்மதியார் தீரும் நாமத்தின் ஆதரவே. வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. என்னை நீனமடியும் கோனுமில் கூட உன்னாட்டினார். என்னை நீனமடியும் கோனுமில் கூட உன்னாட்டினார். கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விவாகம் யாவருக்கும் கனவுள்ளது. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டறியும் ஏற்ற துணையை ஏதேனில் ஏற்படுத்துவது போல அருமையான தம்முடைய குடும்பங்களிலே ஆண்டு நாளிலே மங்களகரமான நல்ல திருமண காரியங்களை ஒழுங்கு செய்து
பரிசுத்த விவாக உடன்படிக்கைக்குள்ளாக தேவனுடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறார்கள். தொடர்ந்துள்ள நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே அசைவாடவும் தேவன் இவர்களை இணைத்து வைக்கவும் தொடர்ந்துள்ள இவர்களுடைய வாழ்வு பிரகாசமாக இருக்கவும் கனத்துக்குரிய கர்த்தருடைய ஊழியர்கள் தொடர்ந்து இவர்களுக்காக வாழ்த்து செய்திகளோடு முதலாவதாக நாம் வேத வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம், 2வது அதிகாரம் 7-18 இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை தசையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷி எனப்பட்டபடினால் மனுஷன் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆமென். பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்துக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அதை பரிசுத்தமாக்குவதற்கும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளுகிறதற்கும் தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன். திருமணம்
தொடர்ந்து நாம் நல்ல வாழ்த்து செய்திகளையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நாம் கேட்க போகிறோம். முதலாவதாக ரெவரண்ட் பென்சாம் அவர்கள் கல்லுக்கூட்டம் சேகர திருச்சபை போதகர் மணமகள் குடும்பத்தில் முக்கிய அமைச்சர் ரெவரண்ட் பென்சாம் அவர்கள் முன்னதாக கடந்து வந்து சுருக்கமாக வாழ்த்துரை கொடுப்பார். கடவுளின் தூய நியமத்தின்படி கணவன் மனைவியாக இணைந்து ஆண்டவர் வைத்திருக்கிற புதிய வாழ்வை புதுமையாக்குவதற்கு பிரசனத்தில் கடந்து வந்திருக்கின்ற திறமையான பிள்ளைகள் ஹேட்லின் ஜான் ரீட் ஆகிய இருவருக்கும் இருக்கிற பொதுகள் சார்பிலும் நான் பணியாற்றுகின்ற சிஎஸ்ஐ கல்லுக்கூட்டம் சேகர திருச்சபையின் சார்பிலும் பிள்ளைகளை வாழ்த்துகின்றேன். அழகான பூந்தோட்டம் ஒன்றிலே அழகிய ரோஜா செடி ஒன்று அந்த தோட்டக்காரனுடைய பராமரிப்பிலே சிறப்பாக வளர்ந்தது. ஒரு நாள் அழகிய பூ ஒன்றினை அந்த ரோஜா செடியிலே பூத்து மனம் பரப்பினது. இப்பொழுது இந்த ரோஜா செடிக்கு சற்று கவர்வம் ஏற்பட்டது. இரண்டு சொன்னால் அந்த தோட்டத்தில் இருந்த அனைத்து மலர்களிலும் செடிகளிலும் இது பார்வையாளர்களை மிகுந்த கவர்வதற்குரியதாக இருந்தது. இதற்கு சற்று கௌரவம் ஏற்பட்டு ஒரு நாள் தோட்டக்காரனை பார்த்து சொன்னது, இனி நீ எனக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டாம், உரமிட வேண்டாம், என்னை பராமரிக்க வேண்டாம், நானாக நான் வாழ்ந்து விடுவேன் என்றது. சூரியனை பார்த்து சொன்னது, உன்னுடைய ஒளிக்கற்று எனக்கு தேவையில்லை, நானாக பொத்து குறுங்கி மனம் பரப்புவேன். ஆனால் ஒரு நாள் தோட்டக்காரன் தான் தண்ணீர் ஊற்றி அந்த செடியை பராமரிப்பதை விட்டுவிட்டான். சூரியனும் தன்னுடைய ஒளிக்கற்றையை இந்த செடிக்கு விடுப்பதை நிறுத்திவிட்டது. சில நாட்களிலே இந்த ரோஜா செடி பற்றி போனது. இந்த பாடம், இந்த ரோஜா செடி நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், மனிதனானாலும் இல்லை கடவுளுடைய எந்த படைப்புகளானாலும் தனித்து இயக்கம் பெற முடியாது. ஆகவே தான் திருமுறை சொல்லுகிறது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆண்டவர் ஏற்ற துணையை அவன் காயத்தப்படுத்தினார் என்று சொன்னார். கடவுளுடைய தூய திட்டங்களை இந்த மண்டலத்தில் நிறைவுபடுத்துவதற்கு ஆண்டவர் அன்று ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை படைத்தார். அந்த ஆதாம் தனிமையாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கை முழுமை பெறவில்லை, கடவுளுடைய திட்டமும் முழுமை பெறவில்லை. இதை பார்த்த ஆண்டவர் தனக்கு ஏற்ற துணையாக ஏவாளை படைத்தான். அதற்கு பிற்பாடுதான் மனித வாழ்வு முழுமை பெற்றது.
அங்கே கடவுளுடைய திட்டங்கள் தலைமுறையாக இன்று வரையிலும் ஆண்டவர் வழியாக கடந்து வருகிறது. இப்பொழுதும் சிறிது நேரத்தில் திருமுறையை சார்ந்து கொடுக்க இருக்கிற வாக்குறுதியின் மூலம் கணவன் மனைவியாக இருக்கின்ற அந்த பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம். நீங்கள் இருவரும் இணைந்து எல்லா காலத்திலும் கிறிஸ்துவின் அன்பிலே உறுதியாக உலக வாழ்வுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருடைய கரத்திலே பெற்று திருமுறையில் சொல்லப்பட்ட வண்ணமாக இவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உன் மனைவி உன் வீட்டோர்களில் கைதரும் திராட்சை கொடியை கொண்டிருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் பதிவுமர கன்றுகளாக கனிவிடுப்பார்கள் என்று சொல்கிற இறைவாக்கின் வழியாக நீங்கள் இருவரும் ஆண்டவரின் ஆட்சிகளை பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் இந்த மண்டலத்தில் கிறிஸ்துவுக்காக சான்று பகர்ந்து யோசுவாவின் குடும்பத்தை பல விசுவாச வாழ்விலே நீங்கள் தலைத்து வருகிற ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என வாழ்த்த வேண்டிய மகிமை உள்ளாவதாக. திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. உண்மையான ஜபா அவர்களை நான் நன்கு அறிவேன். அவர்களுக்கு ஏற்ற நேரத்திலே என்னுடைய திருமண காரியங்களுக்காக நாங்களும் கூட பல நாட்கள் ஜபித்துக் கொண்டிருந்தது உண்டு. ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜபித்துக் கொண்டிருந்தோம். நம்முடைய ஆண்டவர் மகாபெரிய தேவர், நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவர். ஏற்ற நேரத்திலே எனக்கு தெரிந்த ஊழியருடைய தங்கச்சி அவரும் என்ன ரொம்ப ஆசையோடு நீங்கள் கண்டிப்பாக இந்த திருமணத்துக்கு வரணும், எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி இந்த பிள்ளையை நான் பார்த்ததில்லை, ஆனால் அந்த ஊழியர் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய ஃபுல் ஹாஸ்பெண்டில் ஊழியர் செய்கிற ஊழியருடைய தங்கச்சி. இந்த நாட்களில் இவர்கள் 2 பேருக்கும் திருமணம் நடைபெறும். வருவது எனக்கும் மகிழ்ச்சியான காரியம், தேவனுக்கு அது மிகவும் பிரியமான காரியமாக இருக்கிறது. ஏற்ற நேரத்திலே இவர்களுடைய திருமணம் இங்கே பண்ணப்படுகிற உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் செய்து அதன்படி இவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் தேவ ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் என்னாலும் வாழ இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்திலே ஒரு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதனை பற்றி எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று எரேமியா 17ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக மட்டுமல்ல 128ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷனையும் அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய மனைவி பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிற விஷயம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த மனிதனை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராம். அப்படி இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வார்களாக என்று வாழ்த்தி என்னுடைய வார்த்தைகளை சொல்கிறேன். தொடர்ந்து நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இருக்கிறோம். இப்பொழுது ரெவரண்ட் மனோகர் அவர்கள் முன்னதாக கடந்து கொண்டு நல்ல ஆலோசனைகளை நமக்கு கொடுப்பார். உண்டாகட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு நாமத்திலே வந்திருக்கிற ஊழியர்களையும் விசுவாச குடும்பங்களையும் மணமகன் வீட்டாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். வேதத்திலிருந்து நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். வேதத்தில் எல்லா வசனங்களும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கர்த்தர் சில காரியங்களை சொல்லும்படி இந்த திருமணத்தில் ஏவுதற்பினாலே ஒரு ஆலோசனை அருமையான பிள்ளைகளுக்கு கொடுப்பது நலமாக தெரிகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 6 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து எழுதுவது என்னவென்றால், சிறியை தொடாமல் இருக்கிற மனுஷனுக்கு நல்லது ஆகியும் வேசுதனம் இராதபடிக்கு அவனவன்
தன் சொந்த மனைவியும் அவ்வளவு தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவான். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவாள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படி புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையில்லாதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமல் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடி மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு புதிதாக திருமணமாக இருக்கிற அருமை பிள்ளைகளுக்கும் ஏற்கனவே நாம் எல்லாரும் திருமணமாகி குடும்பமாக இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக கற்றுக் கொடுக்கிறார். அருமையான பிள்ளைகள், அருமையான தம்பி ஜான் சபையிலே ஊழியக்கார குடும்பத்திலே வளர்ந்த ஒரு மகன். சத்தியங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். ஆனாலும் வேதம் சொல்கிறது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடமை. அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடமை. இந்த நாளில் விசேஷமாக வித்தியாசமான சூழ்நிலையில அருமை மகள் நீங்கள் இருந்திருக்கலாம், அருமையான ஜான் இருந்திருக்கலாம். இந்த நாளிலிருந்து தேவன் உங்களை இந்த சபை மத்தியிலே, விசுவாச குடும்பங்கள் மத்தியிலே, ஊழியக்காரர்கள் மத்தியிலே உங்களை இருவரையும் இணைத்திருக்கிறார். வேறு சட்டத்தின்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். இந்த நாட்களிலே விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பீர்கள் என்று உங்களுக்கு ஆலோசனையாக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதை வாசிக்கிறீங்களா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் இடித்துக் கொள்கிறார். அருமையான மகன் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும், ஆளுக்குரிய வீட்டை கட்ட வேண்டும். இதனால் வரை உங்கள் குடும்பத்தில் வித்தியாசமான சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இந்த நாளிலிருந்து ஆண்டு வித்தியாசமான உங்கள் இடத்திற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும், எனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கடந்த நாளிலே சென்னையிலே ஒரு மரணம் சம்பவித்தது. அந்த குடும்பம் இந்துக்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்த குடும்பம். அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் ஜெபிக்கிறது உண்டு. அந்த தம்பி பாருங்க, ஒரு பெரிய கம்பெனியிலே நல்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான், நல்ல வருமானம் சம்பாதித்து கொண்டிருக்கிறான். பெங்களூரிலே ஒரு கோடி அளவுக்கு ஒரு சொத்து, சென்னையிலும் 1 கோடிக்கு மேல சொத்து, ஒரு மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வருகிறது. அந்த மகனும் ஒரு பேங்க்ல நல்ல உத்தியோகத்தை பார்க்கிறார். கடந்த நாளில் பாருங்க, திடீர்னு அந்த மகனுக்கு ஒரு விளைவினம் வந்தது, ஆஸ்பத்திரியை சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்திருந்தாங்க. அங்க போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, வயிற்றுக்குள்ள மை இருக்கு அப்படின்னு. ஏன் அவனுக்கு மை கொடுத்தாங்க? தன்னுடைய தாய் தகவல் மேல ரொம்ப அன்பான ஒரு மகன், தாயை ரொம்ப நேசிக்கிறவர், தகப்பனை ரொம்ப நேசிக்கிறவர். இந்த அம்மா என்ன நினைச்சாங்க, தகப்பன் தாயை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு வர்ற வருமானம் எல்லாம் போயிருமே அப்படின்னு சொல்லி தன்வசமாக அவனை கைவசப்படுத்தும்படி சில காரியங்களை செய்துட்டாங்க. அது அபத்தமாய் போச்சு. வயிற்று வலி வந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆஸ்பத்திரி அப்பல்லோவை சேர்த்திருந்தார்கள். அங்க போய் ஜெபிக்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, தண்ணி கொடுக்கக்கூடாது, ஒரு சொட்டு கூட தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆண்டு சொல்றாரு, ஜோமணி பிரேயராக கொடு, அவன் சரியாயிடுவான், அவன் கட்டெல்லாம் உடைஞ்சிச்சு. ஆனா அவருக்கு யாருமே கொடுக்க விடலை, டாக்டர் கொடுக்க விடலை, அவங்க யாருமே கொடுக்க விடலை. 15 நாள் பயங்கரமான வேதனைப்பட்டு
இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே மனைவியானவள் குணசாலியான ஸ்திரியாக இருக்க வேண்டும், புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்க வேண்டும். அது இந்துக்கள் குடும்பத்தில் இப்படி நடக்கலாம். இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பத்திலையும் இப்படி காரியங்கள் நடக்கிறது. நாங்கள் நிறைய குடும்பங்களுக்கு சென்னையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட காரியங்கள் தன் வசப்படுத்தும்படியாக நிறைய காரியங்களை செய்கிறார்கள். அது பிசாசுடைய கிரியைகள். எனக்கு பிரியமானவர்களே, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். அருமையான மகள் குணசாலியான ஸ்திரீயாக இருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு அலங்காரமான கிரீடமாக இருக்கிறார். நீங்க எப்படி இருக்கணும்? என்ன பாருங்க, எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்காங்க. எது கிரீடம் அல்ல, உங்க புருஷனுக்கு கிரீடமா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்படுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவள் நிலை முத்துக்களை பார்த்திலும் மேலான சொல்லப்படுகிறது. அருமையான ஐயா வாழ்த்துறை சொன்னார். அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அந்த பெண்ணை எனக்கு தெரியும் சொன்னார். உண்மையிலே ஊழியக்காரர்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் குடும்பங்களை பற்றி நல்ல காரியங்களா தெரிந்திருக்கும். விசேஷமாக அருமையான மகள் குணசாலியான ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மேலே வசனம் சொல்றது, மனைவியை நேசிக்க வேண்டும். எபேசியர்ல அருமையான ஊழியக்காரர்கள் வாசித்தார்கள். எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே நீங்க ரெண்டு பைபிள் திறக்கவே இல்லையே. எபேசியர் 5:28 அப்படியே புருஷர்களும் தன் மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். அதாவது எடுத்தீங்களா இல்லையா? எடுத்து படி பாருங்க என்ன சொல்லியிருக்குது. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னைத்தானே அன்பு கூறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நேசிக்க கற்றுக்கணும். உங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவம். இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் வேத வசனம் சொல்லுது நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த 29 வசனம் சொல்லுது பாருங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நேசிக்கக்கூடியவன். அவளை அன்பாக நேசிக்கணும், விசாரிக்கணும், அவளுடைய தேவையெல்லாம் சந்திக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 18:22 வசனத்தை வாசிக்கலாம். 18ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானவைகளை கண்டடைகிறான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ரிவார்டு, ஒரு நன்மை கொடுக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யணும். ஏன் நன்மை செய்யணும் தெரியுமா? ஒரு குணசாலியான ஸ்திரியை கொடுத்திருக்கிறார், ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவசரம் என்ன சொல்றது? தயவு பெறுகிறான். ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்யணும். இந்த நாள் முதல் நீங்க 2 பேரும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு தயவு செய்யும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். நாங்கள் ஒரு ஆவிக்குரிய குடும்பமா இருக்கணும். உங்களோட வார்த்தையிலிருந்து ஒரு நூல் கூட நாங்கள் பேசக்கூடாது. உங்களோட வார்த்தைப்படியே நடக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். நிச்சயமா அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும். அதான் சங்கீதம் 128ல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவர் பாக்கியவன். அவர் வழியில நடக்கும். அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியமும்
நன்மை உண்டாகும். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நிஜமுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பார். ஆவிக்குரிய சபையில இருக்கிறதுனால, ஊழியக்காரோட மகனா இருக்கிறபடினால உங்களுக்கு விசேஷித்த ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். சாதாரண ஒரு விசுவாச குடும்பத்தில் இருக்கிறவங்களை விட ஒரு ஊழியக்காரருடைய மகனுக்கு ஆண்டவர் விசேஷித்த நன்மை வைத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருக்கு வழிபடி செய்கிறதுனால, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனால இது நிமித்தமாய் கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்பட்டாகட்டும். 1 Corinthians 7ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தை திரும்பவும் வாசிக்கலாம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய கடவான். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். புருஷனுக்கு செய்ய கடவுள். எனக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? எனக்கு முடியாது. நீங்களும் அதே மாதிரி தான். இன்னைக்கு இதை செய்ய முடியாது, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை கண்டிப்பா நீங்க செய்யணும். அவர் என்ன கேட்கிறாரோ அவருடைய வாஞ்சியை நிறைவேற்றணும். இது தேவனுடைய பிரமாணமா இருக்கிறது. இந்த சரீரம் அவருக்குரியது, அந்த சரீரம் உங்களுக்குரியது. அதனால வேதம் இப்படி சொல்கிறபடினால நீங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னா தினமும் கைகோர்த்து காலையில 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது, 7 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது, 6 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். சரியா? 4 மணிக்கு எந்திரிக்கணும். நான் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு சொல்லப்படுது. காலையில் எந்திரிச்சு நீங்க ஆண்டுட்ட கிருபை கேட்கணும். அப்பாக்காக ஜெபம் பண்ணணும், உங்க அம்மாக்காக ஜெபம் பண்ணணும், உங்க கூட பிறந்த சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணணும், சகோதரிக்காக ஜெபம் பண்ணணும், சகோதரருடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு நடத்துகிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போகக்கூடாது. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு நீங்க அநேகருக்கு ஜெபிக்கிறது நிமித்தமாக ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைகிறார். இந்த நாளிலிருந்து அருமையான மகள் எப்படி இருக்கணும்? புத்தியுள்ள சரியா இருக்கணும், குணசாலியான சரியா இருக்கணும், கிரீடமா இருக்கணும். என்ன சொல்ல பயமா இருக்கா? கிரீடத்தை நான் எப்படி தாக்கல் தூக்கி வைக்கிறேன்? கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த கிரீடத்தை நீங்க எப்படி பத்திரமா வச்சுக்க தெரியுமா? ரொம்ப பாதுகாப்பா வச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? நீங்க என்ன செய்யணும்? மனைவியை நேசிக்கணும், சொந்த சரீரமாக பாவிக்கணும், அவளுக்கு அன்பு கூறணும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் நீங்க பார்க்கணும். இப்போது இருப்பதை காரியம் பெரிய காரியங்கள் ஆண்டு செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக சொல்றேன். சரிங்களா? மகா இறக்கமான தேவனை நம்ம நெஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாக இந்த ஆராதனை செலுத்த எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். உங்களோட வார்த்தையை உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு நல்ல இருதயத்தை தாரும், நல்ல ஞானத்தை தாரும், நல்ல புத்தியை தாரும். இந்த நாளிலிருந்து விசேஷமாக அவர்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்ய இந்த திருமண ஆராதனையை நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க கருத்து இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம்.